குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி இந்த vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை பார்த்துடுங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தானாகவே ஒரு 4 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு. என்ன அதிசயமாக நம்ம முழிப்பு வந்துச்சுன்னு பார்த்தா, சரி வெட்டியாக இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு vlog ஒன்று எடுப்போம் அப்படிங்கிற போது சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி சூரிய ஒளி நம்ம மேலே பட்டுனா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது தானே. அதுக்காக தான் நான் வந்து சரி ஓகே அப்படி கிளம்புவோன்னு சொல்லி வண்டியும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறது. ஆனால் இந்த டைமை பார்த்தா உங்களுக்கு ஒரு 6:30 7 மணி இருக்கணும்னு தோணும். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 5:45 5:50 அந்த ரேஞ்சில் தான் ஏதோ இருக்கும். பெட்ரோல் போட்டுட்டு எங்கே போகலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா இல்லாமல் சரி ஓகே நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஈஸியரில் போவோம். நம்ம வழக்கம் போல் ஏதாவது ஒன்று அமையும், அங்கே எல்லாமே பீச்சு தானே, ஏதாவது பார்த்து ஏதாவது சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படி கிளம்பிட்டேன். இங்கே நிறைய டீ கடையை கிராஸ் பண்ணிட்டு போகிறேன். நான் வழக்கமாக வந்து டீ குடிச்சிட்டு பொறுமையாக போவேன். இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டோம் போல், சன்ரைஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஆல்ரெடி ஆகிட்டு அது இன்னொரு கதை. சரி இருந்தாலும் எப்படியா ஃபாஸ்ட்டாக போவோம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. காலையில் வர்றது ஜாலியாக இருக்கும், ஏன்னா கூட்டமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தான் கிடப்பாங்க. ஆனால் உள்ளே பெரிய தலைவலியாக இருக்கும். நான் டெய்லி ஒர்க்குக்கு வந்து இந்த சைடோடு தான் போகுது. நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், என் சைட்டு வந்து இந்த துறைப்பக்கத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு காலையிலே எவ்வளோ சீக்கிரம் விடுங்கிட்டு பாருங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா இந்த சம்மர் இதுதான் பீக் சம்மர் போல் போட்டு கொடுமைப்படுத்துதுப்பா. சம்மர் சாலிஸ்டின்னு நினைக்கிறேன். 21 மே கிட்ட வருதுல, ஆனால் வெயிட் எல்லாம் போட்டு பொழன்னு பொழக்குது. இந்த சம்மர் சாலிஸ்டிஸ் என்ன தெரியும், பூமி வந்து தன்னை சுத்தம், அடுத்தது சூரியனையும் சுத்தம். அப்போ சூரியனை சுற்றும் போது அது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருக்கும், அதாவது ஒரு முட்டை மாதிரி ஷேப்பில் இருக்கும். அது வந்து கிட்ட எப்போ சூரியன் கிட்ட வருதோ அந்த டைம் தான் வந்து சம்மர் சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதே தூரமாக இருக்கிறது வந்து வின்டர் சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஸ்கூலில் படித்தது அப்படி, உங்களுக்கும் தெரியும், இது தெரியாத ஆளே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். ஆனால் வந்து நான் ஒரு விசித்திரமான ஆள். நான்லாம் விசித்திரமான ஆளாகும் தெரியுமா. ஏன்னா இந்த இப்போ சம்மர் டைமா நல்லா கூலாக குடிக்கணும்னு நம்ம யோசிப்போம். இந்த கூலாக குடிக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு வரும். இதே வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூடு பிடிச்சிவிடும். நம்ம சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா சூடு பிடிச்சி போய் கிடக்கும். இப்படி தான் சுற்றிட்டு கிடக்கும். என் உடம்பு ஒரு விசித்திரமாக மாறிட்டு வருது இந்த காலத்தில். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, இன்னும் 6 மணி கூட ஆகலை, 5:51 தான் ஆயிடுச்சு போகுது. ஆனால் இப்போவே சூரியன் வர தொடங்குது. எல்லாத்துலேயும் நம்ம 6 மணிக்கு தானே வரணும்னு சொல்லுவோம், ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் வந்துச்சு. இதுதான் வந்து சம்மர் சாலிஸ்டிக்ஸ். நான் தெரிஞ்சு படித்தேன். அந்த 2 இதுக்கு நடுவில் இருக்கு மெட்ரோ ஒர்க்கு போகுது. காலையில் முடிச்சுட்டு எனக்கு இப்போ தான் தெரியும், 6 மணியும் ஆகலை. அதான் ஹைலைட்டு. ஈஸியாக ரோடு வந்துட்டோம். இனி ஏதாவது ஒரு லெஃப்ட்டில் ஏதாவது நமக்கு கண்ணு போட்டு யாராவது கூட்டம் போனாங்கன்னா அப்படியே லெஃப்ட்டு திரும்பிட வேண்டியதான். என்ன கடல் வருதோ பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ரேண்டமாக ஒரு இடத்துல திரும்பி ஒரு பீச்சு இது வந்தாச்சு. இந்த ஏரியாவில் உள்ள அத்தனையுமே ஒரு பக்காவான பீச் வச்சாங்க தெரியுமா. அதான் இந்த ஏரியாவில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு பீச் சூப்பராகவும் பார்க்கறது நீட்டாக அழகாக இருக்குது, ஃபேட்டாக இருக்குது. ஈஸியாக இருக்குது. இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் நிறைய சூப்பராக வீடு பண்ணால் அதை அழகாக ஏதோ ஊர் சைடு போல் எல்லாம் போட்டாக இருந்து அழகாக இருந்து. ஆனால் சூப்பராக இருக்குது சன்னு. ஆனால் இங்கேருந்து செட் ஆகாதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். சரி அப்படின்னு சொல்லி அடுத்த பீச்சு தேடி பார்க்கலான்னு சொல்லி இன்னொன்று தான் எனக்கு போன 2-3 வாரம் முன்னாடி இன்னொரு பீச் ஒன்று போயிருந்தோம். ஆலிவ் பீச்சுன்னு சொல்லி மொக்க வாங்கினோம்ல, அந்த பீச் ஞாபகம் வந்து சரி அங்கே லெஃப்ட்டு திரும்பவும்னு திரும்பிட்டோம். இந்த இடத்துல தான் போன தடவை தெரியாமல் தப்பாக இருந்துச்சு. இந்த இடம் இப்போ தான் ஞாபகம் நம்ம கூட ஒரு 2-3 நாள் லாக் முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், மன்னிச்சிட்டு. மணி 6 இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியாக 1-2 பேர் அப்படி சும்மா வாக்கிங் மட்டும் போகிறாங்க. சூரியன் வந்து இடத்தையும் அந்த கடலையும் பார்க்க
என்ன சூப்பராக இருக்குது தெரியுமா? இதை இதுக்காகவே நான் இந்த இடத்துக்கிட்டே தான் வீடை வாங்கி இங்கே தங்கிடலான் இருக்கேன். டெய்லி வாக்கிங் இந்த இடத்துல போனால் மைண்டே அப்படி காமாக இருக்குது. நீங்களே இந்த பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது சூரியன். அப்படியே இந்த மண்ணில் இறங்கி அப்படியே நடந்து போய் அப்படியே போகிறேன். ஒரு சைடில் அப்படி சூரிய வெளிச்சம் நம்ம மூஞ்சில் படுது. அப்படியே நல்லா அப்படியே ரசிச்சுட்டு கடல் காற்றையும் நம்ம நல்லா அப்படியே பார்த்து அனுபவிச்சுட்டு என் கூட சேர்ந்து அப்படியே நடந்து வாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நல்ல இதாக இருக்குது, கிளைமேட்டும் நல்லா ஹெயிட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு கட்டையை போட்டு லீவு போட்டுடலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டு. ஏன்னா திடீர்னு வேலை அர்ஜென்ட் ஆகிட்டு. அதனால் எப்படியோ போயிட்டேன். வேலை தான் முக்கியம் நமக்கெல்லாம். அதனால் சரி ஓகேன்னு கிளம்பிட்டேன். நான் சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இது பண்ணுறேன். சன்ரைஸே வந்து பார்க்குறேன். இவ்வளோ சீக்கிரம் முழிச்சதே கிடையாது. இதில் ஹைலைட் என்னென்னா, நான் கன்னியாகுமரிக்காரன். கன்னியாகுமரியில் கூட நான் இது வரைக்கும் சன்ரைஸ் பார்த்ததே கிடையாது. அந்த லட்சணத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன். பீச்லேயும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் அப்படி வரேன். சூரிய ஒளி மூஞ்சியில் பட்டு எப்படி பளிச்சுன்னு இருக்கேன் பற்றியில் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். கால் வலிக்குது, சரி கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கடலே கொஞ்சம் ரசிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 அழகான நாய்க்குட்டிகள் விளையாடிட்டு இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு லைஃப் லெசன் ஞாபகம் வருது. நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கட் போடுறது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க கரெக்டு, அது பாவப்பட்ட ஜீவன் அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்டால் நான் சொன்னேன் அது தப்பு. ஏன் தெரியுமா? நம்ம இப்போ நாய்க்கு பிஸ்கட் போடுவோம். அதுக்கு யாரையும் கடிக்காதது வந்து 2வது பட்சம். நம்ம அந்த நாய்க்கு நிலைமையில இருந்தால் தான் தெரியும். ஆனால் என்னென்னா, அதுக்கு நம்ம பிஸ்கட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கன்னா அது குட்டி போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா இப்போ இந்த குட்டியில் இருந்து பாருங்களேன் என்ன மெலிஞ்சி பாவப்பட்டு இருக்குது பாருங்கள். அந்த இது மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். நம்ம ஒரு நாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறோம், கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த குட்டியில் பாருங்கள் அது யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஒரு நேரத்துக்காக ஒரு நேரம் நமக்கு சந்தோஷத்துக்காக ஒரு பிஸ்கட் போடுவோம். அதை பார்த்துட்டு நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஜாலியாக குட்டியை போட்டுட்டு அது ஓடிடும். அதுக்கப்புறம் இந்த குட்டி நாய்ங்க வந்து பாம்போல இருந்து பசினாங்க வீன்னு கத்திட்டு அது கொஞ்சம் நல்லா செத்து போயிடும். அதனால தான் நான் என் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவில் இருக்கிறேன். இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதாவது தப்புனா நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.